மீனராசிக்காரர்களுக்கு இந்த எதிரிகள் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு எப்படி சார் உருவாகுறாங்க? அதாவதுங்க, பொதுவா வந்து 6ஆம் பாவகாதிபதி அப்படின்னு சொல்றோம். மீனராசிக்கு 6க்குடையவன் சூரிய பகவானா வர்றார். ராசியாதிபதிக்கு நட்பா வருவார். அதனால அந்த சூரிய பகவான் இருக்கும் நிலையை பொறுத்து தான் அதோட சேர்ந்த கிரகங்களுடைய தொடர்பு, குறிப்பா ராகு கேதுவினுடைய தொடர்புகள்லாம் பெறும்பொழுது அந்த எதிரிகளுடைய தன்மை வந்து கொஞ்சம் சூசகமா ரகசியமா இருக்கும். வாக்கு ஸ்தானாதிபதி மீனராசிக்காரர்களுக்கு 2 செவ்வாய் வர்றாரு. இது பார்ப்பதற்கு ஒரு சாஃப்டான ராசியா இருந்தாலும், கடல் ராசின்னு சொல்லப்பட்டாலும் கூட அதுவும் பேரலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துல உணர்ச்சி மிகுதியால சில வார்த்தைகளை அவங்க சொல்லிடுவாங்க. அது 1, 2 வார்த்தைகளா இருந்தாலும் கூட கேட்பவர்களுக்கு அது சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தையா இருக்கும். அந்த வார்த்தையினால மீனராசிக்காரர்கள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை சம்பாதித்துக் கொள்வாங்க. ஏதோ ஒரு வார்த்தையை கோவத்துல பேசுறதெல்லாம் கிடையாது. பல நாள் பொறுத்துக்கிட்ட ஒரு வார்த்தையை ஒரு வரியில சொல்லி புரிய வைக்கிறேங்கிற பேர்ல திருக்குறள் மாதிரி இவங்க வந்து சடக்குன்னு அதை வந்து ரொம்ப மனசுல பாயிற மாதிரி சொல்லிடுவாங்க. அது வந்து இவர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கும். அதுக்கப்புறம் மீனராசிக்கு ராசியாதிபதி குரு பகவான். அதாவது ஒருத்தர் ஒதுங்கி போறாங்க, அவங்களுக்கு உதவி தேவைப்படல அப்படின்னா பரவாயில்ல. அவங்க உதவி தேவைப்படுதுன்னு இவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஆனா கௌரவமா, அதை எப்படி சொல்றது, கௌரவ பிச்சையா அப்படின்னு எடுக்கிற மாதிரி எடுப்பவர்களுக்கு கூட சில நேரங்களிலே இவர்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து தன்னுடைய உதவியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை அவங்க ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இவங்கள வந்து ஏளனப்படுத்துறாங்க. இவங்கள இயலாமையா அவங்க நினைக்கிறாங்க. இவங்க ஏதோ அவங்களுடைய உதவி வேணுங்கிறதுக்காக இவங்க உதவி பண்றாங்க அப்படின்ற ஒரு நேரம் வரும் பொழுது அந்த மீனராசிக்காரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த செய்த உதவியை வந்து நிறுத்திக்கிடுவாங்க. போதும், உனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு ஒதுங்குவாங்க. அந்த உதவியை வாங்கியே பழக்கப்பட்டவர்கள் ஒரு கட்டத்தில் இவங்க சுதாரிக்கும் பொழுது ஏதோ பெரிய குற்றவாளி போல இவங்களை சித்தரித்து அவர்கள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாக மீனராசிக்காரர்களுக்கு உருவெடுப்பாங்க. ஆக உதவி செய்து அந்த உதவி தகுதி இல்லாதவர்களுக்கு செய்து அந்த தகுதி இல்லாதவர்கள் என்று தெரிந்து மீனராசிக்காரர்கள் அந்த உதவியை நிறுத்தும் பொழுது இவர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் நிச்சயமா உருவாகுறாங்க. அதுக்குன்னு என்னையா உதவி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு மீனராசிக்காரர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்வியை கூட அந்த எதிரிகள் சிந்திக்க விட மாட்டாங்க. நீ கட்டாயம் செய்யணும் அப்படின்னு ஏதோ கொடுத்த போன வருஷத்துல இருந்து கொடுக்கல் வாங்கல் பண்ண மாதிரி பல ஜென்மமா கொடுத்து வச்ச மாதிரி உரிமையோடு கேட்கிற மாதிரி இவர்களை கட்டாயப்படுத்தி அந்த உதவியை பெறுவாங்க. கட்டாயப்படுத்தும் போது மீனராசிக்காரர்கள் கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. அவங்களா மனசு வந்தா மட்டும்தான் செய்வாங்க. அந்த இடத்துல மீனராசிக்காரர்களுக்கு எதிரி உருவாகுறாங்க.